ராம் நாராயண் ராம். மனம் என்பது என்ன? மனம் என்பது ஒரு சக்தி, ஒரு அதிர்வு, ஒரு காந்தமாகவும் அது ஒவ்வொரு பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கும் சக்தியைக் கொண்டது. மனமே நம்முடைய சிந்தனையாகும். யாராவது நல்லதோ கெட்டதோ ஒன்றை பேசும்போது அல்லது குழந்தைகள் படிக்கும்போது அந்த தகவலை மனமும் மூளையும் சேர்ந்து பறித்து சிந்தனையை உருவாக்குகின்றன. மனதில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. பூமி, ஆகாயம் மற்றும் இயற்கையில் உள்ள சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கே மனிதனுள் உள்ள மனத்திலும் சக்தி இருக்கிறது. ஒரு மனிதனின் உடல் என்பது அவனுடைய மனதின் விரிவாகும். எப்படி பாலை அடைத்து தயிர், பன்னீர் போன்றவை உருவாகின்றனவோ அதுபோல் மனமும் மனித உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் உள்ளடங்கியுள்ளது. ஒருவர் ஒரு விதையை பூமியில் விதைக்கிறான் என வைத்துக் கொள்கிறோம். அந்த விதை ஒரு மரமாக வளர்கிறது. பின்னர் அதிலிருந்து பல தாவரங்களும் பழங்களும் உருவாகின்றன. ஒரு சிறிய விதையிலிருந்து இவ்வளவு பெரிய விரிவாக்கம் நிகழும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். ஆகாயத்திலிருந்து எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியன், பூமி ஆகியவை உருவானது. மரங்கள் வளர்வது போலவே பூமி மற்றும் இந்த பிரபஞ்சமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவே இந்த உலகின் இயற்கை அமைப்பாகும். எல்லாவற்றும் பஞ்சபூதங்களிலிருந்து உருவானது. நமது உடலும் மண், நீர், காற்று, அக்னி மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனது. மனமே அனைத்தையும் இணைத்து வைத்திருக்கும் சக்தி. இதுவே அல்லாஹ், இதுவே பகவான். ஒருவர் தன்னுடைய மனதின் மதிப்பை புரிந்து கொள்ளும் வரை அவருக்கு நன்மை ஏற்படுவதில்லை. இந்த பூமியில் மனமே மிக தீவிரமான சக்தியாகும். உடலில் எப்படி மாற்றங்கள் நடக்கின்றனவோ அதேபோல மனமும் பிரதிகிரியை அளிக்கிறது. செயலைச் செய்வதற்கும் முன்னால் மனதை தயார் செய்தாக வேண்டும். மனதின் வழியை மனிதன் ஏற்கலாம், ஆனால் மனதை விருப்பப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒருவரது மரணம் நிகழும்போது மற்றும் அவரது இறுதி சடங்கு நடக்கும்போது அவரது உடல் எதில் இருந்து உருவானதோ அதனுள் மீண்டும் இணைகிறது. ஆகாயம், இயற்கை, பூமி மற்றும் சக்திக்கு அடிக்கடி வணங்க வேண்டும். ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். ஏனெனில் இந்த விதை மந்திரத்தில் முழு பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது. ஆகாயத்திலிருந்து சக்தியை பெற்று இயற்கை உருவானது. அதிலிருந்து நாமெல்லாம் உருவாக்கப்பட்டோம். நாம் அதனுடன் இணைந்திருக்கிறோம். ஆகாயத்தில் நட்சத்திரங்களும் வானநிலாக்களும் உருவானது. சில நட்சத்திரங்கள் சூரியனை விட பல மடங்கு பெரியவையாக இருக்கின்றன. பிரபஞ்சம் முதலில் ஒரு அணு போல மிகச் சிறியது. நேரத்துடன் அதன் விரிவாக்கம் நடந்தது. அது மாபெரும் பிரபஞ்சமாக மாறிவிட்டது. இன்று பூமியில் சுமார் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களது ஒவ்வொரு உடலும் ராம் நாராயண் ராம் எனும் சக்தியால் ஆனது. அதில் பஞ்சபூதங்கள் உள்ளடங்கியுள்ளன. இப்பஞ்சபூதங்களிலிருந்தே நமக்கு சக்தி, பகுத்தறிவு மற்றும் விழிப்புணர்வு கிடைக்கின்றன. அந்த பகுத்தறிவே நமக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை விளக்குகிறது. வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் நாமும் தன்னிலை பரிசோதனை செய்து உள்ளார்ந்த மனசாட்சியின் குரலை கேட்டு நமது உள்ளுணர்வை பின்பற்றுவது மிக அவசியம். அப்போதுதான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நம் உள்ளுணர்வு சரியான வழிகாட்டியாக இருக்கும். மேலும் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை ஜபிக்க தவறாதீர்கள். ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை உயர்ச் செய்யும் ஒரு புனிதமான நாமமாகும். இது உங்கள் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும். மேலும் உங்களின் ஆன்மாவுடன் நேரடி சந்திப்பை ஏற்படுத்தும்.